எப்படி அவங்க அப்ப எப்படி குறிப்பிட்ட இதை மட்டும் ஓட்டெல்லாம் இல்லாம இருக்கு? அது எப்படி கேன்சல் ஆகுது? போன எலெக்ஷன்ல காங்கிரஸ்ல போட்டிருக்கோம். குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டு மட்டும் இங்க வந்து நிறுத்தப்படுகிறது. இல்ல அது ரீபோலிங் தான் பண்ணணும். நீங்க இப்ப ரீபோலிங் பண்ணி இல்லனா எங்களுக்கு ஓட்டு போட உரிமை கொடுங்க அவ்வளவுதான். நாங்க அரசியல் ரீதியா கூட பேச விரும்பல இப்போதைக்கு. எங்களுக்கு ஓட்டு போட உரிமை வேணும். இந்த கார்டு இருக்கு, பழைய லிஸ்ட் இருக்கு. வேற என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் ஊர்லயோ ரெண்டு கேமரா வச்சிருக்காங்க. நீங்க என்னைக்கு போனீங்கன்னு சொல்லுங்க, அந்த கேமரா எடுத்து பார்த்தலாம். இல்ல ஜி சார் அவங்க சொல்லுங்க வச்சு சார் என்னைக்கு போனாங்கன்னு சொல்லுங்க, அந்த கேமரா வச்சு பார்த்துக்கலாம். போலாமா பார்த்துக்கலாம். பாருங்க எப்படி வெளியூர்ல கேமரா இருக்கு, கேமரா வச்சு போலாம் சொல்லுங்க. அப்ப ஏன் சார் நீங்க வந்து எடுத்தேன்னு சொல்றீங்க? நீங்க பொய்யான விஷயத்தை ஏன் பரப்புறீங்க நீங்க? சார் இந்த மாதிரி டாக்குமெண்ட் எடுத்துக்கறோம். இந்த மாதிரி நீங்க வராங்க அவ்வளவு தெரிய போறாங்க. இதுக்கு என்ன சொல்ல நடக்கல? நீங்க ஆக்சுவலி நீங்க உரிமையை காப்பாத்துங்க, அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். that election these candidates were posting vote in this booth, right? How come in this particular election the candidates can't vote here? இப்போ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? You are given a statement. Your election officer has given a statement that he has conducted an electoral inspection so that everyone are been deleted or inserted. For example, many candidates who are dead who is having a vote now. How come it is possible? இது 21ல ஓட்டு சார். We need an answer here. We need an answer here. We need a solution. பிரச்சனை சொல்லி தான் எனக்கு எல்லாமே நான் என்ன பிரச்சனைங்கிறது நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அது எல்லாம் தெரிஞ்சிட்டோம் முன்னாடியே. சரிங்களா, உங்களோட உரிமை வந்து மறுக்கப்படுறது நாங்கள் வந்து ஏற்றுக்கல, நியாயப்படுத்தலை. சரிங்களா, இது ரெண்டே விஷயம் தான். ஸ்டாப் பண்ணுங்க சார். சம்பந்தப்பட்ட நியாயப்படுத்துங்க. ஸ்டாப் பண்ணுங்க சார். என்ன பேசுறாரு சார்? நடவடிக்கை எடுத்து அவங்க இதை நாங்க விருப்பம் சார். எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்க, ஓட்டு போட உரிமை கொடுங்க, அவ்வளவுதான் சார். வேற என்ன நாங்க பண்ணோம்? போடாதவங்க எங்களுக்கு என்ன ஆக போகுது? போடாதவங்க எல்லாம் பொண்ணு போட விடுங்க. கார்டு வச்சு உட்கார போறோம் எடுத்து எல்லா நேம் வச்சு நீங்க என்ன கேக்குறீங்களோ தர்றேன். போலிங் ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு மேல சால் முறைன்னு இருக்கு சார். அத்தனை ஓட்டு போல இருக்கு. நம்ம ஏன் சார் 23 இல்ல அவ்வளவு எப்படி ஒரு குறிப்பிட்ட அதுதான் சொல்றேன் மாப்பனா. நீங்க 1 2 3 தான் நீங்க கேட்க போறது கிடையாது சார். நாங்க சொல்றது குறிப்பிட்ட ஒரு ஏரியா, குறிப்பிட்ட 2 ஏரியால மட்டும் இதாக மிஸ்டேக்னா என்ன பண்றதுங்க? ஆனா பர்பஸ்ஃபுல்லா யாரும் பண்ண கிடையாது. இது பர்பஸ் மோட்டிவா தான் இருக்கு சார். பாதி பேர் இன்னும் சூப்பர்வைசர் விஓ வில்லேஜ் சரி சார். அப்ப பர்பஸ் இல்ல தானே சார்? கேன்சல் பண்ணுங்க, ரீபோலிங் வைங்க. நீங்க மத்தபடி தேர்தல் எல்லாத்துக்கும் கொடுங்க. ஒண்ணு பிரச்சனை பண்ணுங்க. நீங்க கேட்டுதான் ஆகணும். பழைய லிஸ்ட் எடுங்க. சரி சார் எலெக்ஷன் கமிஷன் சார். நீங்க பாருங்க, ஒரே ஒரு கன்சல்ட் பண்ணி டைம் போய் இப்போ 2 மணி ஆயிடுச்சு. ஒரு சின்ன கேள்வி சார். நீங்க ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தர் வரீங்க. எலெக்ஷன் கமிஷன் தானே சார்? உங்களோட ப்ரோபகண்டா என்ன சார்? ஒவ்வொரு தனி மனிதனும் எலெக்ஷன் ஒரு ஓட்டு போட்டு ஆகணும்ன்றது உங்களோட இது. ஒரு 200 பேர் ஓட்டு போடல சார். எப்படி சார் நீங்க எலெக்ஷன் நடத்துறீங்க? நிறுத்துங்க சார் எலெக்ஷன். நிறுத்துங்க சார் எலெக்ஷன். பேசுற உங்களுக்கு அந்த பவர் நீங்க சொல்லுங்க. சொல்றேன். ஓகே சொல்லுங்க. ஓகே 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 ஓகே.